ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேதுவோட வீட்டுக்கு போயிட்டு அழகரை தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வராங்க. வந்து ஆட்டோவில் இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தீங்கன்னா காரில் கிளம்புறாங்க. அப்போ சித்ரா பார்த்தீங்கன்னா அம்மா தமிழ்ச்செல்வி வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. இதை நான் எதிர்பார்த்தது தான் சித்ரா, அவள் வரட்டும் வா நம்ம அவகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி கிட்ட பேசுகிறாங்க. என்ன தமிழ்ச்செல்வி இவ்வளோ தூரம் வந்திருக்க, இங்கே எதுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே அப்பத்தா பார்த்தீங்கன்னா ஏய் என்னடி விளையாடுறியா, எதுக்கு ஆள் இல்லாத நேரமாக பார்த்து நீ குழந்தைய வந்து தூக்கிட்டு வந்திருக்க, யாரை கேட்டு நீ அழகரை அந்த வீட்டிலேருந்து நீ இந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தை நீங்கள் எதுக்கு அத்தை கோவப்படுறீங்க, நியாயமாக நாங்கள் தான் கோவப்படணும். திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை அழகர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கணுன்றது தானே அத்தை பஞ்சாயத்தோட தீர்ப்பு. ஆனால் நீங்கள் கொடுக்காம உங்கள் வீட்டிலே வச்சுருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே வசந்தி பார்த்தீங்கன்னா யாருங்க அநியாயம் பண்ணுறா, நாங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் நின்றுருந்தோம். குழந்தைய எடுத்துகிட்டு வந்து மீனாட்சி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுக்காம தான் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அழகர் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அழகரை தூக்கிட்டு போனோம். நீங்கள் யாருக்கும் தெரியாமல் வந்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் நியாயமா, நீங்களாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி யார் நியாயமாக நடந்துக்கலன்னு சொல்லி கேட்குறீங்க, சரி சேது போன இடத்துல வேலையாக இருக்கா, 2 நாள் வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கல்ல, எதுக்கு நீங்கள் கோவப்பட்டீங்க, இவன் உங்கள் பையன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்தனாலாம் நீங்களும் அவ கூட சேர்ந்துக்க நீங்களும் எதோ அதிகமாக சவுண்ட் விட்டீங்களாமே, அதுக்காக தான் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் அழகரை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே அப்பத்தா பார்த்தீங்கன்னா ஏய் தமிழை இவகிட்ட என்ன கேட்டுக்கினேன், நான் மோகனாக்கு ஃபோன் அடிக்கிறாரு, மோகனா குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுக்குவா, என் பேச்சை மோகனா கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம் அம்மாச்சி நீங்கள் கால் பண்ணாதீங்க, யார் என்னோட குழந்தைய தூக்கிட்டு போனாங்களோ அவங்களே என்னோட குழந்தைய என் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி நடக்க வைக்கிறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி தமிழ்ச்செல்வி கிட்ட பார்த்தீங்கன்னா சேது வர இன்னும் 2 நாள் ஆகும், 2 குழந்தையும் உங்ககிட்ட இல்லாமல் நீ 2 நாளாக தவிக்கணும், இப்போ 2 புள்ளையும் உங்ககிட்ட இல்லாத நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், என்னோட குழந்தைய எப்படி எனக்கு வாங்கணும்னு சொல்லி தெரியும் அப்படின்றாங்க. எப்படி வாங்குவேன் அப்படின்றாங்க. சவாலா அப்படின்றாங்க. சவாலை தான், என்னோட குழந்தைய எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வியும் சவால் விட்டு கிளம்புறாங்க. அங்கே இருந்த ஈஸ்வரியும் சித்ராவும் பார்த்தீங்கன்னா உன்னோட குழந்தைக்கு தான் பால் போன்ற மருந்து மாத்திரை வாங்க நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற மோதிரத்தை பார்த்துட்டு வசந்திக்கிட்ட அம்மா இங்கே எங்கேயாச்சும் அடகு கடை இருக்கா பாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்குறாங்க. இல்லைம்மா நகையை அடமானம் வச்சுட்டு நான் ஃப்ளைட்டில் போயிட்டு எப்படியாச்சும் மீனாட்சியை கொண்டு வரணும், நான் யாருன்னு இவங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அடகு கடையில் போயிட்டு கையில் இருக்கிற மோதிரத்தை கலத்தி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வாங்கிக்கின்னு வெளியே வந்துட்டு அம்மா நான் போயிட்டு மீனாட்சியை கூப்பிட்டு வரதுக்கான பணம் 40,000 எனக்கு இது சரியாக போகும், நான் போயிட்டு மீனாட்சியை கூப்பிட்டு வரேன் ஃப்ளைட்டில் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு தமிழ் இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லி வசந்தியும் கேட்குறாங்க. அம்மா அவங்கக்கிட்ட விட்டு சவாலில் நான் ஜெயிக்கணும்னா என்னோட பிள்ளையை நான் போயிட்டு எப்படியாச்சும் தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தமிழ்ச்செல்வி கிளம்புறாங்க. மலருக்கு கால் பண்ணி தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இங்கே என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமாக்கா அப்படின்றாங்க. என்னோட குழந்தைய அழகரை பார்த்தீங்கன்னா யாரும் வீட்டில் இல்லாத போது வந்து பெரிய வீட்டு ஆளுங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா ஷாக்காகி நிற்கிறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்துடுறாங்க. ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டும் ஏறிட்டு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து மதுரையிலேருந்து சென்னை வந்துடுறாங்க. சென்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மலருக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் லொக்கேஷன் அனுப்புங்கக்கா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அனுப்ப போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. தமிழ் இப்போ எதுக்கு கோவப்படுற, நான் அனுப்ப மாட்டேன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. சரி அமுச்சு விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மலரும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அமுச்சு விட்டுறாங்க. இங்கே மலர் பார்த்தீங்கன்னா கருப்புக்கிட்ட சொல்கிறாங்க என்ன எதுக்கோ லொக்கேஷன் அமுச்சு விட சொல்கிறா அப்படின்னு. ஆமாம் மலர் எதுக்கு அமுச்சு விட சொல்லுவா அப்படின்னு சொல்லி கருப்பும் கேட்குறாங்க. தெரியலையே என்ன யாரையாச்சும் அமுச்சு விட்டுது குழந்தைய வாங்கிட்டு வர சொல்லியிருக்காளோ என்னவோ தமிழ் தெரியலையே, எதுக்கு
எதுக்கு இந்த இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு கருப்புவும் கேட்குறாங்க. மலரும் கருப்பும் பார்த்தீங்கன்னா 2 பேர் நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வந்து நிக்குது. கார பார்த்து யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலரும் கருப்பும் பார்த்துன்னு இருக்காங்க. அதுலேருந்து இறங்குற தமிழ்ச்செல்வி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, மலரும் கருப்பும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி கிட்ட வந்துட்டு மீனாட்சி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உள்ள ஹால்ல தான் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு தமிழு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அப்ப கருப்பு பார்த்தீங்கன்னா, தமிழு எதுக்கு போற இப்ப? மீனாட்சிய தூக்கிட்டு வரவா அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, ஆமாண்ணே மீனாட்சிய தூக்கிட்டு வரதா அப்படின்றாங்க. ஏம்மா உன்கிட்ட 2 நாள் வர லேட் ஆகும்ன்னு சொல்லி தானே பெரிய வீட்டு ஆளுங்க சொல்லியிருந்தாங்க. உன்கிட்ட சொல்லக்கூடாதுனால ஒண்ணும் இல்ல. ஆளுக்கு ஒரு வேலையா இருந்துட்டாங்க. சேதுவும் சேதுவும் பார்த்தீங்கன்னா, பெரிய மாமாவும் பார்த்தீங்கன்னா, வேலையா இருந்ததுனால தான் உன்கிட்ட சொல்ல முடிஞ்சிருக்காது. நீ எதுக்கும்மா மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சென்னைக்கு போறது ஒரு பெரிய விஷயமாண்ணா. 2 மணி நேரத்தில எப்படி சென்னைக்கு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அத நான் பயன்படுத்தி தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் சொல்றாங்க. சரிம்மா 2 நாள் ஆகும்ன்னு சொல்லி தெரியுதுல்ல. அதுக்கு நீ 2 நாள் நீ அழகர வச்சிருக்கலாம்ல. அழகர் உன் கூட இருக்கான்ல. எதுக்கு நீ இப்ப இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணன் பேசி முடிச்சுட்டேனே நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. இப்ப நான் பேசலாமா அப்படின்றாங்க. சரிம்மா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் சொல்றாங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா யாரும் கால் பண்ணி எனக்கு சொல்லல. பெரிய வீட்டு சைடுருந்து வர 2 நாள் ஆகும்ன்னு சொல்லிட்டு எனக்கு யாரும் சொல்லல. சரி அது மட்டும் இல்லாம பஞ்சாயத்துல போயிட்டு 2 மணி நேரம் நிண்டு அக்காக்கு கால் பண்ணி கேட்டேன். இந்த மாரி 2 நாள் ஆகும்ன்னு சொன்னாங்க. சரி கூட அழகர் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அழகர எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம். அங்க பார்த்தீங்கன்னா, வீட்ல யாரும் இல்லாத நேரமா பார்த்து பெரிய வீட்டு ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா, அழகர தூக்கிட்டு போயிட்டாங்க. போயிட்டு கேட்டா பார்த்தீங்கன்னா, "நீ 2 நாளா குழந்தை இல்லாம தான் இருக்கணும். உன்னால முடிஞ்சத பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. அதனால தான் என்னால முடிஞ்சத நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். இப்ப எங்க இருக்கா மீனாட்சி சொல்லுங்க" அப்படின்றாங்க. "உள்ளதாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி "ஒரு நிமிஷம்" அப்படின்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எம்எல்ஏங்கலாம் பார்த்தீங்கன்னா, இங்க யாரும்மா நீ? இங்கலாம் உள்ள வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து பக்கத்துல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, "யார் இந்த பொண்ணு? இங்க எதுக்கு உள்ள வந்திருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அது அவங்க முதல் ஒய்ஃபு 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏதோ பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, சேது கிட்ட வந்துட்டு "குழந்தைய என்கிட்ட குடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னோட குழந்தைய என்கிட்ட குடுங்க" அப்படின்றாங்க. அப்ப சேது பார்த்தீங்கன்னா, "என்ன இங்க என்ன அசிங்கப்படுத்தலாம்ன்னு சொல்லி வந்திருக்கியா? நான் தான் அப்பா கிட்ட சொன்னேன்ல, வேலை விஷயமா வந்து 2 நாள் இங்க தங்குற மாரி ஆயிடுச்சு. நாங்கன்னா வேணுமுணுக்கா பண்ணின்னு இருக்கோம். எதுக்கு நீ இந்த மாரி பண்ற? என்ன அசிங்கப்படுத்தவே வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "யாரு சொன்னது? யாரும் எனக்கு சொல்லலையே. 2 நாள் ஆகும்ன்னு சொல்லிட்டு எங்களுக்கு யாரும் சொல்லல. நாங்க பஞ்சாயத்து கிட்ட போயிட்டு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு மலர் அக்காவுக்கு கால் பண்ண பின்னாடி தான் இந்த மாரி 2 நாள் ஆகும்ன்னு சொல்லி சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. "என்னது அப்பா உங்களுக்கு சொல்லலையா?" அப்படின்றாங்க. "எங்களுக்கு யாரும் சொல்லல. சரி என்னோட குழந்தைய குடுக்குறீங்களா? மீனாட்சிய குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.